எது பிஜேபி அரசு கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்போம், எது மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் எதிர்ப்போம். அண்ட் அரசியல் ரீதியாக நடக்கிற போராட்டம் இது. அதே நீட்டு மாதிரி தான். இப்போ நீட்டில் பண்ணங்க மாதிரி தான் இதுலேயும் செய்கிறாங்க. இதில் அரசியல் அதிகமாக இருக்குது. கல்வி உரநிலை கொண்டு போகிறதுக்கு செய்ய வேண்டிய இது கம்மியாக இருக்குது நோக்கம். இன்னைக்கு பாருங்க, புது கல்வி திட்டமா, புது கல்வி திட்டம் இல்லையா, இல்லை இது ஆர்எஸ்எஸ்ஸா, இடதுசாரியா? ஏன்னா ஒரு டயத்தில் சொல்லியிருந்தாங்க எல்லாமே இடதுசாரி கட்சிகளோட ஐடியாஸ் தான் இருந்தது பள்ளி இதில். இது பாருங்க, இது அரசியல் விட்டுரும். இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் வர பிள்ளைகள் படித்து வந்து வெளியில் வந்தார், அவர் உடனடியாக வேலை கிடைப்பாது. காரணம் என்ன? ஒரு காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை வேலை வாய்ப்பு இல்லைம்மா. ஆனால் வாய்ப்பு இருக்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இவங்களை எம்ப்ளாய் பண்ண முடிய சுச்சுவேஷனில் இல்லை. டெல்லி காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் ராகுல் காந்தி போல தலைவர்கள் இதில் பங்கெடுக்கவே இல்லை சொல்லலாம். பாருங்க, ஜனவரி 14 ஒரு இதை துவக்கினார். தை மாதம் பிறக்கிற நேரத்தை பார்த்து காங்கிரஸ் தன்னோட கேம்பெயினை தொடக்கினார். இவர் ராகுல் காந்தி தொடக்கினார். அதுக்கு பிறகு 14 நாள் 28ஆம் தேதி வரை அவர் களத்தில் இறங்கவே இல்லை. எங்கெல்லாமும் போனார். கர்நாடகா போனார், அங்கே கோவா போனார், இங்கே போனார். அண்ட் பிரியங்கா காந்தியும் வரல. இதில் நீங்கள் மற்றதெல்லாம் சொல்கிறாங்க, பிஜேபி குற்றச்சாட்டு, ஆளுநர் என் மேலே இது பண்ணுறாரு. ஆனால் இதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, டிஃபெண்ட் பண்ண முடியல. இந்த தேர்தலில் பிஜேபி அதை எல்லாரும் ஓட்டர்ஸுக்கு புரிகிற மாதிரி மாடல் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த ஸ்ரீஷ் மஹால் சீஃப் மினிஸ்டரோட ஆஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஒரு மாடல் எடுத்துகிட்டு போய் 27 இடங்களில் வச்சு மக்களுக்கு காமிச்சு பாருங்கள், இப்படி தான் இவர் செலவழிச்சிருக்காரு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார், வணக்கம் சார். இப்போ டெல்லியில திமுகவுடைய மாணவர் அணி யுஜிசி விதிகளை மாற்ற சொல்லி, மறைமுறைகளுக்கான விதிகளை மாற்ற சொல்லி அங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, அதை வந்து இப்போ எதிர்கட்சிகள் எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கர்நாடகத்தில் ஒரு மீட்டிங்கே வச்சாங்க. எல்லா கல்வி அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மாநாடு வச்சாங்க. அதுக்கு பிறகு இப்போது இங்கே வந்து டிஎம்கேவோட ஒரு இது நடக்குது. இது எதிர்கட்சிகள் தரப்பில் இந்த யூஜிசி இப்போ இது டிராஃப்ட் ரூல், இது ஒன்றும் அவங்க ரூலை அமல்படுத்தலை, ஒரு டிராஃப்ட் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆளுநருக்கு முக்கியத்துவம், அப்புறம் மாநில அரசுக்கு முக்கியத்துவம் இல்லாத மாதிரி ஒரு இது இருக்குது. இது அவங்க டிபேட்டுக்கு தான் யூஜிசி வச்சுருக்காங்க. அதில் இவங்க ப்ரொட்டஸ்ட் இன்னைக்கு டெல்லியில் இங்கே நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டில் ராகுல் காந்தி கலந்துட்டார், அகிலேஷ் யாதவ் கலந்துட்டார். எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டும் நல்ல இதுதான். ஆனால் கல்வித்துறையில் என்ன மாதிரி சீர்திருத்தங்கள் வர வேண்டும் என்று இப்போ வந்து கர்நாடகா நடந்த மீட்டிங்கில் இப்போ கர்நாடகாவோட துணை முதலமைச்சர் சொல்கிறாரு, இந்த புது கல்வி திட்டத்தையே நம்ம இது பண்ணணும், நிராகரிக்கணும், நமக்கு தேவையே இல்லை, தென்னிந்தியாவில் படிப்பு நல்லா தான் இருக்குது வட இந்தியாவோட அப்படின்னு ஒரு கருத்து வைத்திருக்காரு. இதில் ஏதாவது பாருங்கள், யூஜிசி ரூல்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை எடுத்து வைக்கிறதுக்கு மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் இருக்குது. அரசியல் என்னன்னா, நீங்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வந்தாலும் சரி, இப்போ புது கல்வி திட்டத்தில் பல நல்ல விஷயங்கள் இருக்குது. அதாவது அவங்க தாய்மொழியிலேயே இன்ஜினியரிங், மெடிசன், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாம் அவங்க கற்றுக்கணும்னு இருக்குது. அதுக்காக இந்த பட்ஜெட்டை கூட பார்த்தீங்கன்னா புது புத்தக பாலிசி வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க தாய்மொழியில் புத்தகமே கிடையாது. இப்போ மெடிசன், இன்ஜினியரிங்லாம் ஆங்கிலத்திலே தான் படித்து இப்போ அதிக அளவில் எல்லா இடத்துலையும் சொல்லித்தராங்க. அண்டு மருத்துவத்தை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் இல்லாமல் அதை இது பண்ணிக்க முடியாது. ஏன்னா மெடிசன் பேரெல்லாம் இருக்குது, வியாதி பேரெல்லாம் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதுக்காக புத்தகம் தயாரிக்கணும்னு இப்போ பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது பாரதிய புஸ்தக் பாலிசின்னு, அதாவது இந்திய மொழியில் இந்த புத்தகங்களை மொழிபெயர்ச்சி செய்து, அதாவது இதை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்க முடியும். பல கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது மருத்துவத்திலையும் சரி, இன்ஜினியரிங்லேயும் சரி, அதெல்லாம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணணும்னு பண்ணாங்க. ஒரு பாசிட்டிவாக இதை கொண்டு போகலாம். ஆனால் இதில் அதிகமாக நம்ம பார்ப்பது என்னன்னா, எது பிஜேபி அரசு கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்போம், எது மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் எதிர்ப்போம். அண்ட் அரசியல் ரீதியாக நடக்கிற போராட்டம்
இது அதே நீட்டு மாதிரி தான். இப்போ நீட்டில் பண்ணங்க மாதிரி தான் இதுலேயும் செய்கிறாங்க. இதில் அரசியல் அதிகமாக இருக்குது. கல்வி உரநிலை கொண்டு போகிறதுக்கு செய்ய வேண்டிய இது கம்மியாக இருக்குது நோக்கம். ஓகே சார். இதுல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் பல தலைவர்கள் கலந்துகிட்டாலும் இதுல ராகுல் காந்தியுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கல்விக் கொள்கையை ஆர்எஸ்எஸ் மயமாக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க சார். இதை எப்படி சார் பாக்குறது? இல்லைங்க, பிஜேபியை திட்டும் போது ஆர்எஸ்எஸையும் சேர்த்து திட்டணும். திட்டலைன்னா என்ன ஆகும்? பட் இதில் எது அதாவது இந்த கல்வி திட்டத்தில் இந்திய மொழிக்கு முக்கியத்துவம் தருவது, தமிழ் உள்பட அனைத்து தாய்மொழிகளுக்கும் முக்கியத்துவம் தருவது தவறா? அதில் என்ன கருத்து இருக்குது? அப்புறம் இன்னைக்கு நிலைமை பாருங்க, நீங்கள் ஆர்எஸ்எஸ் இடதுசாரி கட்சிகள் அதை விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் படிப்பு சரியாக சொல்லித்தரப்படுறதா? அப்புறம் நம்ம கல்லூரி ஆசிரியர்களோட நிலைமை என்ன? அவங்க எவ்வளோ குவாலிஃபைடாக இருக்காங்க? குவாலிஃபைடாக இருந்தாலும் சொல்லித்தர அளவுக்கு திறமை இருக்குதா? அப்புறம் நம்ம காலேஜில் படித்தவரங்க பாருங்க, சிவா சார், ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு வர்றவங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி வாங்கிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தகுந்த வேலை செய்யக்கூடிய அந்த இது வரதில்லை அவங்களுக்கு. அதனால தான் அவங்கள பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க தேர் அன்எம்ப்ளாயபிள்ங்கிறாங்க. அன்எம்ப்ளாய்டோட அன்எம்ப்ளாயபிள், அதாவது அவங்களுக்கு வேலை வேலை இல்லாத நிலைமையோட அவங்கள வேலையில் எடுத்துக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க படிப்பு அந்த லெவலில் இருக்குது. இதுதான் ரியல் டேஞ்சர். இன்னைக்கு பாருங்க, புது கல்வி திட்டமா, புது கல்வி திட்டம் இல்லையா, இல்லை இது ஆர்எஸ்எஸ்ஸா இடதுசாரியா? ஏன்னா ஒரு டயத்தில் சொல்லியிருந்தாங்க எல்லாமே இடதுசாரி கட்சிகளோட ஐடியாஸ் தான் இருந்தது பள்ளி இதில். இது பாருங்க, இது அரசியல் விட்டுரும். இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் வர பிள்ளைகள் படித்து வெளியில் வந்தார், அவர் உடனடியாக வேலை கிடைப்பாத காரணம் என்ன? ஒரு காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை வேலை வாய்ப்பு இல்லாம. ஆனால் வாய்ப்பு இருக்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இவங்களை எம்ப்ளாய் பண்ண முடிய சுச்சுவேஷனில் இல்லை. இப்போ இந்த மெடிக்கல் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ண பிறகு ஒரு தேர்வு இருக்குது. நம்ம மெடிக்கல் கமிஷன் நடத்துகிற தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க தான் உங்களுக்கு டிகிரி வரும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் மருத்துவர்னு சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆனால் இன்ஜினியரிங் போல கல்வியில் பார்த்தீங்கன்னா பிடெக் டிகிரி இருக்குது. ஆனால் எந்த பெரிய இன்ஜினியரிங் ஒரு கம்பெனியில் போய் சேர்றதுக்கான தகுதி கிடையாது. காரணம் என்னன்னா ஒன்றுமே படிக்கல, அவங்களுக்கு சொல்லித்தரப்படலை அவங்களுக்கு. அதில் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் தனியார் நிறுவனத்துலேருந்து படிச்சுட்டு வந்தவங்க. அரசு கல்லூரிலேயே ஏதாவது நடக்குது, கொஞ்சமாவது நடக்குது. ஸோ இதெல்லாம் தாங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதில் பாருங்க, பல கல்லூரிகளில் நடத்துவர்கள் எல்லாருமே அரசியல்வாதிகள். இது மக்களை டைவெர்ட் பண்றாங்களே வழியே ரியல் இஷ்யூஸ் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. சார், இப்போ டெல்லி தேர்தல் எக்ஸிட் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான முடிவுகள் பாஜக சுமார் 40 இருந்து 45 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி வெளியாகி இருக்கிறது. இந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தடம் தெரியாமல் போகும், அதாவது 3வது இடத்துல 1 அல்லது 2 தொகுதிகள் அப்படிங்கிற நிலையில தான் இந்த எக்ஸிட் போலிங் வெளியாகி இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, இதுவரை 16 எக்ஸிட் போல் நடந்திருக்கு. நேற்றுக்கு இங்கே நடந்த தேர்தலில் 16 இடத்துல 16 எக்ஸிட் போல் நடந்திருக்கு. அந்த 16ல் பார்த்தீங்கன்னா 8 எக்ஸிட் போல் சொல்வது என்ன என்றால் பிஜேபி ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்துடுவாங்க, 27 ஆண்டு காலங்களுக்கு பிறகு டெல்லியில் ஆட்சி பிடிச்சிருவாங்கன்னு சொல்லுது 8. பாக்கி இருக்கிற 8ல் பார்த்தீங்கன்னா 4 சொல்கிறாங்க இல்லை ஆம் ஆத்மி பார்ட்டி தான் அரசு தொடரும், அவங்க மீண்டும் அடுத்த முறையும் வந்துடுவாங்க, மீண்டும் கேஜ்ரிவால் முதல்வர் ஆயிடுவார்னு சொல்வது 4. இன்னும் 4 எக்ஸிட் போல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 16ல் ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ரொம்ப நெருங்கிய மோதல், இப்படி போகலாம் இப்படி போகலாம், 2 பேருக்கும் மெஜாரிட்டி ரொம்ப கிட்டக்க இருக்கும் அப்படின்னு வேற சொல்றாங்க. ஆனால் நீங்க கூறுவது போல எல்லாருமே இந்த 16 சொல்வது என்னன்னா, காங்கிரஸுக்கு 1-2 சீட்டு கிடைச்சாலே பெருசு, அதை விட பெரிய வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு. அண்ட் இந்த தடவை காங்கிரஸ், ஆனால் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் டெல்லி காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் ராகுல் காந்தி போல தலைவர்கள் இதில் பங்கெடுக்கவே இல்லை சொல்லலாம். பாருங்க, ஜனவரி 14 ஒரு இதை துவக்கினார், தை மாதம் பிறக்கிற நேரத்தை பார்த்து காங்கிரஸ் தன்னோட கேம்பெயினை தொடக்கினார், இவர் ராகுல் காந்தி தொடக்கினார். அதுக்கு பிறகு 14 நாள் 28ஆம் தேதி வரை அவர் களத்தில் இறங்கவே இல்லை, எங்கெல்லாமும் போனார்.
கர்நாடகா போனார், அங்கே கோவா போனார், இங்கே போனார். அண்ட் பிரியங்கா காந்தி வரல இதில். இதனால தனி முயற்சியில், சுய முயற்சியில் தான் பல வேட்பாளர்கள்லாம் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட சொல்ல போனா சந்தீப் தீக்ஷித், முன்னாள் டெல்லி முதல்வர் ஷீலா தீக்ஷித் மகன், அவர் பாவம் அவரே தான் பண்ணியிருக்காரு. இதுக்கு இந்த குழப்பத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் நிலைமை குழப்பம் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஒரு ஒரு கூட்டு அலையன்ஸ் ஒன்று பண்ணிட்டு, அதில் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு சீட்டு கிடைக்கல, இதுக்கு காங்கிரஸுக்கு ஒன்று கிடைக்கல, 7க்கு 7 சீட்டு எல்லாம் பிஜேபி எடுத்துட்டு போயிட்டாங்க. 50% மேலே ஓட்டு வேற வாங்கியிருக்காங்க. இப்போ அதனால இந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் என்ன எல்லாரும் எதிர்பார்க்குறாங்கன்னா, முன்ன இருந்த கேஜ்ரிவாலுக்கு இருக்கிற அந்த இதுக்கு இமேஜ் இல்லை. அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு, ஆப்பு ஆட்சியில், அதாவது கடந்த 5 ஆண்டு காலம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு, ஒன்றுமே சரியாக பண்ணல, வெறும் அரசியல் தான் நடந்துட்டு இருந்தது. மத்திய அரசை பிளேம் பண்ணிட்டு பிரதமர் மோடியை அவர் குற்றச்சாட்டிட்டு இதே போயிட்டு இருந்தது. அவர் கவனிக்க முடியல, அவர் ஜெயிலுக்கு சிறைக்கு போனார். சிறையில் பெயிலில் வெளில வந்த பிறகுதான் இந்த பதவியை விட்டு கொடுத்தார். அப்புறம் இந்த தேர்தல் என்ன பண்ணாரு, வேற யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணல. அதிஷி மீண்டும் முதல்வர்னு சொல்லவே இல்லை, தன்னை தான் ப்ரொஜெக்ட் பண்ணாரு. அப்படிப்பட்ட ப்ரொஜெக்ட் பண்ண தேர்தலில் இன்னைக்கு வர எக்ஸிட் போல் பாருங்க, என்ன சொல்றது. நீங்க 8 பிஜேபி திருப்பி ஏஜேபி வரப்போறது சொல்றாங்க. அதுல 4 சொல்வது என்னன்னா கடும் போட்டி. அப்படி பார்க்கணும் 16ல் 12 சொல்வது என்னன்னா கடினமா இருக்கு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு. இதுல யாருமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாத ஒரு நிலைமையில் இருக்குது ஆம் ஆத்மி பார்ட்டி. ஏன்னா மக்கள் அதுவும் நீங்க குறிப்பிட்டா சொல்ல போனா, நீங்க ஏழை மக்கள், அப்புறம் விமன் ஓட்டர்ஸு, அப்புறம் நம்ம மத்திய வர்க்கம் சொல்கிறோம் பாருங்க, நடுநிலை வர்க்கம், மிடில் கிளாஸ், அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, கேஜ்ரிவால் சொல்கிற மாதிரி ஒன்றும் செய்கிறது கிடையாது, பேச்சு அதிகமாக இருக்குது, ஆனால் செயல் அவருடைய அதை மேட்ச் பண்ண மாட்டேங்குது, ஆனால் அனாவசிய அரசியல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணார். ஏன்னா முதல்ல பாருங்க, 2013 அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல முதல் தேர்தலில். காங்கிரஸ் அவருக்கு சப்போர்ட் கொடுக்குது. அதுக்கு பிறகு காங்கிரஸோட தகராறு ஏற்பட்டது. அந்த அவருக்கு அந்த அரசு அப்புறம் ராஜினாமா செஞ்சார். காங்கிரஸ் வாபஸ் பண்ணிடுது தன் சப்போர்ட்டை. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, 2015 டெல்லியோட மக்கள், டெல்லி வாக்காளர்கள்லாம் நல்ல மெஜாரிட்டி கொடுத்தாங்க. 70 இடத்துல அவர் 67 இடத்துல ஆம் ஆத்மி கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சாங்க. பிறகு 2015 நல்ல வெற்றி. 2020 முதல் 5 ஆண்டு காலம் சில விஷயங்கள்லாம் நடந்தது. பள்ளிக்கூடத்தெல்லாம் நல்லா நடத்தி காமிச்சாங்க, குடிநீர் வசதி, இலவச மின்சாரம், இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு. ஆனால் அடுத்த 5 ஆண்டு காலம் திருப்பி வந்தாங்க பாருங்க. 2020 62 சீட்டு கிடைச்சிது. அதுவும் நல்ல ரிசல்ட் தான். கிடைத்த பிறகு அவங்க 2-3 வருஷம் அதில் அட்டென்ஷனே கொடுக்கல. சரி நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், இனிமேல் நம்ம தேசிய அளவில் பெரிய கட்சி ஆனோம், அதில் கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சு. போன பிறகு இந்த டெல்லியில் ஊழல் குற்றச்சாட்டுகள், கட்சிக்குள்ள இது இல்லை, அதை விட சில சம்பவங்கள். ஆம் ஆத்மி பார்ட்டியில் கேஜ்ரிவாலோட கூட வேலை செஞ்ச சுவாதி மாலிவால்னு ராஜ்யசபா எம்பி, அவங்கள கேஜ்ரிவாலோட ஆஃபிஷியல் ரெசிடென்ஸ்லேயே அவர் தாக்கப்பட்டார். அவரை தாக்கியது கேஜ்ரிவாலோட ஒரு பிஏ. அது கேஜ்ரிவால் அதை சப்போர்ட் பண்ணார், அவங்க குடும்பமும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சுவாதி மாலிவால் சம்பவம், அவங்க ராஜ்யசபா எம்பி, ஒரு முதல்வர் அலுவலகத்திலே, அதாவது அலுவலகம் கூட இல்லை, அவங்க வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் பார்த்தீங்கன்னா, விமன் ஓட்டர்ஸையும் ஒரு விதத்தில் என்னது இப்படி மாதிரி சம்பவம்லாம் நடக்குது. அதை கடைசியாக சிவா சார், இந்த சீஷ் மஹாலில் தன் வீட்டை மாத்துறதுல, புதுப்பிக்கிறதுல செலவழிச்ச பணம் இருக்கு பாருங்க, 33 கோடி. அது என்ன, இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிச்சது, அதை கம்ப்ளீட்டாக ரீடெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 33 கோடி செலவழிச்சு கண்ணா பின்னான்னு அதில் ஆட்டோமேட்டிக் டாய்லெட்டு, அது இது என்னெல்லாம செலவழிச்சு, எல்லா ரூமில் பெரிய பெரிய டெலிவிஷன் ஸ்க்ரீனு, தேவையில்லாமல் செலவு பண்ணி கெட்ட பேர் வந்துருச்சு. அதை அவரால் டிஃபெண்ட் பண்ண முடியல. நீங்கள் மற்றதெல்லாம் சொல்கிறாங்க, பிஜேபி குற்றச்சாட்டு, ஆளுநர் என் மேலே இது பண்ணுறாரு, ஆனால் இதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, டிஃபெண்ட் பண்ண முடியல. இந்த தேர்தலில் பிஜேபி அதை எல்லாரும் ஓட்டர்ஸுக்கு புரிகிற மாதிரி மாடல் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த சீஷ் மஹால் சீஃப் மினிஸ்டரோட ஆஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஒரு மாடல் எடுத்துகிட்டு போய் 27 இடங்களில் வச்சு மக்களுக்கு காமிச்சு பாருங்க, இப்படி தான் இவர் செலவழிச்சிருக்காரு. இதில் மிடில் கிளாஸ் பாருங்க, மிடில் கிளாஸுக்கு இதாகிடுது. அதாவது இதை என்ன சொல்லுவாங்க, வெறுத்து போச்சு.
என்ன மாதிரி அரசியல் இவர் பண்றாரு, இது செய்வாரு ஆனா அவரை ஒத்துக்கிறாரு, நிறைய செய்ய முடியல, நான் பண்ணணும்னு நினைச்சேன், 3 4 விஷயம் விட்டு போச்சு, இந்த ஒரு முறை திருப்பி கொடுத்துருங்க சான்ஸ், அடுத்த முறை செய்கிறேன். இவர் 2020 வந்த பிறகு டெல்லி மேல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நல்லதா பண்ணியிருந்தாரு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனை வந்திருக்காது. இது நடுவில் சாராய பாலிசி கொண்டு வந்தாரு, அந்த பாலிசியில தான் ஊழல் வந்தது. எது கொண்டு வந்தாரு, கட்சிக்கு நிதி தேவை, இந்த நிதி வச்சுட்டு தான் எல்லா மாநிலங்களுக்கும் நம்ம போகலாம், ஜெயிச்சு ஒரு தேசிய கட்சி ஆனோம்லாம் முயற்சி பண்ணார், அதெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால பாருங்க, இந்த தரம் வர ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இல்லை. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 27 வருஷமா ஆட்சியில் இல்லை. முனிசிபல் இது இருக்கு பாருங்க, அதாவது நகராட்சி நகராட்சி தேர்தலில் பிஜேபியை நாத்திவிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி வந்துச்சு 2022. அதுக்கு பிறகு டெல்லியில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா, நல்லது எதாவது நடந்ததுன்னா ஒன்றுமே நடக்கலை. ஆனால் கேஜ்ரிவால் சொல்லிட்டே இருந்தார், என்ன சொல்லிட்டு இருந்தார், இங்கே டெல்லியில் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன்னா டெல்லி மகாநகராட்சி இவங்கிட்ட தான் இருக்குது, பிஜேபி கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க போயிட்டாங்க 22ல் தோக்கடிச்சு, இவங்க வந்துட்டாங்க. ஆனால் ஏதாவது மாற்றம் இருந்தால் கிடையாது, அங்கங்கே குப்பை, அங்கங்கே ரோடு சரியில்லை. இதெல்லாம் வச்சு மக்கள் மத்தியில் என்னன்னா சரி ஒரு மாற்றி தான் பார்ப்போமே. அதில் தான் பாருங்க, எனக்கு இந்த எக்ஸிட் போல்ல எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நான் இங்கே பார்க்குறது என்னன்னா, மக்கள் மத்தியில் தோணுது ஏதாவது நம்ம இது மாற்றி தான் 10 வருஷம் அதிகமாக போயிடுறது அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. சரி ஒரு சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே, ஏன்னா எங்கே பார்த்தாலும் சேஞ்சை பற்றியே பேசிட்டாங்க. ஆனால் கேஜ்ரிவால் அவர் என்ன நினைக்கிறாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி இல்லை இல்லை ஓட்டு கேஜ்ரிவாலுக்கு தான். இந்த தரம் தேர்தலில் சிவா சார் முழுக்க முழுக்க அவர் தன்னை பற்றியே தான் பிரச்சாரம் பண்ணிட்டார், மீண்டும் கேஜ்ரிவால் சொல்லிட்டாரு. அதனால இந்த எக்ஸிட் போல் பாருங்க, இது இண்டிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் போல இந்த மாதிரி தான் இருக்கும் தான் தோணுது. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம், நன்றி.